மார்பக புற்றுநோய் இருக்கா இல்லையான்றத எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மென்சஸ்க்கு பிறகும் பிரஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வேரியேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அல்லது குளிக்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க. நின்னு உங்களுடைய கைகளை உயர்த்தியோ தாழ்த்தியோ வச்சு பார்க்கும்போது உங்களோட பிரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷேப் ஏதாவது வேரியேஷன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அங்க பிரஸ்ட்ல ஏதாவது ஒரு பள்ளம் அல்லது சுருக்கம் இல்ல புண் அது மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணி பார்க்கணும். உங்களோட நிப்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா அழுத்தி பார்க்கும்போது அதுல ஏதாவது ரத்தம் கசிந்த ஒரு டிஸ்சார்ஜ் எதுவும் வருதா அப்படின்றத கம்பல்சரி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸாமினேஷன் அப்படின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 ஃபிங்கர்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இந்த 3 ஃபிங்கர்ஸை வச்சு இந்த டிப் கிடையாது. ஸோ இந்த ரீஜியன் கரெக்டா இந்த ரீஜியனை வச்சு இப்படி அப்பர் பார்ட் ஆஃப் த பிரஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்படி வச்சு லைட்டா ஜென்டலா ஒரு ரொட்டேட் பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ இதே மாதிரி நீங்க கிளாக் வைஸ்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் உங்க பிரஸ்ட்ல தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்றத நோட் அவுட் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒரு அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நியர்பை டாக்டர்ஸை நீங்க கன்சல்ட் பண்றது ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அம்மாக்கள் சார் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு, ஸோ செக் பண்ணலாம் விட மாட்டேன்றாங்க, அவங்களும் செக் பண்றது கொஞ்சம் கூச்சப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இதுல கூச்சப்படுறதுக்குலாம் எதுவுமே கிடையாதுங்க சார். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய பிரஸ்ட் கேன்சர்ஸ் கேசஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இதில் கூச்சப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா பெண்களும் கம்பல்சரி இது பார்க்கறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். பெண் குழந்தைகளை பெற்ற அம்மாக்கள் இது ரொம்ப நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லி தரணும்.